மார்ச் 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. May the Lord guide you with all the blessings you need in this new month. லூக்கா 1:13. Luke chapter 1 verse 13. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரும் விசேஷமான ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கடந்த நாட்களில் நீங்கள் எதை குறித்தெல்லாம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு அநேகர் தாங்கள் வேண்டுதல் செய்தவைகளை மறந்து விடுகிறார்கள். தேவன் நாம் வேண்டுதல் செய்தவைகளை மறக்கிறவர் அல்ல, அவர் கட்டாயம் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுவரை நான் வேண்டுதல் செய்தவைகளுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் கவலையோடும் வேதனையோடும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த நிலையிலும் தேவன் என்னுடைய வேண்டுதலை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்று இருமனதுடன் நாம் இருக்கக்கூடாது. விசுவாசத்துடன் என்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்பார், அவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். Do not be afraid. Your prayer has been heard. My dear brothers and sisters, the special blessing that the Lord gives us in this new month is the word of God. Do not be afraid. Your prayer has been heard. Whatever you have been praying for in the past days, God is going to answer everything. Today many forget what they prayed for. God is not forgetful of your prayers. He is the one who must answer. You may have been worried and distressed that God has not answered my prayers so far. But the Lord says, do not be afraid. Your prayer has been heard. Believe these words and give thanks to the God. In any situation, we should not be in two minds whether God will hear my prayer or not. We should ask with faith that God will hear and answer my prayers. Let's pray. Let's win. The Lord is our helper. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2024 வருடத்திலே கர்த்தர் 2 மாதங்கள் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தின கர்த்தர், இந்த 3வது மாதத்திலே மார்ச் மாதத்திலே அப்பா முதலாம் நாளிலே உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாட்களை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை மரித்து போயிருக்க, ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகமும் வெள்ளமும் ஜீவனுமாய் ஆண்டவரை இருந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாதுமான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களை காணும்படியாக நீ தந்தமுடைய பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே நீர் தந்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கேட்கிறீர் ஆண்டவரே. பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நம்பிக்கை ஆண்டவரே வைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யார் ஆண்டவரே எந்தெந்த வேண்டுதலுக்காக ஆண்டவரே இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வேண்டுதலையும் கத்த நீர் கேட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவளுக்கு இறங்கி ஆண்டவரை அவர்களுக்கு தந்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே இன்னும் குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு ஆண்டவரே அதிசயத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் விருப்பத்திற்கு நேராக ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு கர்ப்பத்தின் கனியை இந்த பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் வேலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எனக்கு ஒரு வேலை கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய வேண்டுதலின்படியாக அவர்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தை குறித்தோ உலக காரியங்களை குறித்தோ ஆண்டவரே பயப்படாதபடிக்கு கர்த்தரின் வேண்டுதலை கேட்பார், எனக்கு நிச்சயம் பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே அவள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை மறக்கிறவர்கள் அல்ல, அவருடைய வேண்டுதல்களை நீர் ஆண்டவரே மறந்து போகிறவர்கள் அல்ல அப்பா, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் அந்த கவலைகளை மாற்றுங்க, கண்ணீர்களை துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்திலிருந்து கர்த்தர் நீர் ஆண்டவரே பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவரை காணாத ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா அந்த மாதத்தில் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருளும். போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த ஆபத்துகளும் உங்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த தீங்கும் உடைய பிள்ளைகளுக்கு நேரிடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக, எல்லாவற்றிலும் நீர் வெற்றியை தருவீராக. தோல்விகள் காணாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் நீர் உடைத்து போட்டரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டு அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக நீ உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதம் நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன்களை எல்லாம் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிதாய் ஆண்டவரே எடுக்கிற எல்லாதுமான திட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொழில் முயற்சிகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. பெரிய காரியங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக, நீடிய ஆயுள் நாட்களை பெற்று வாழும்படியாக நீர் ஆண்டவரை நல்ல சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக இணைந்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரை கட்டப்பட்டவர்களாக தங்கள் குடும்பங்களை ஆண்டவரை அவர்களை இணைந்து செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயந்து சாட்சியா ஆண்டவரே உள்ள குடும்பமாக அவள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமாய் நாங்கள் கேட்க மறந்த அநேக காரியங்களும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதான எல்லா நன்மைகளையும் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நீர் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.